நண்பர்களுக்கு வணக்கம். நாட்டில் உள்ள மக்கள் எல்லாமே ஒன்று கூடி கோவில் திருவிழாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மன்னரும் இந்த திருவிழாவில் இருக்காரு. தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மன்னர் தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறாரு. கடவுளை பார்த்த மாதிரியே மன்னரோட உயிர் அந்த இடத்துலயே பிரியுது. இப்படி ஒரு சம்பவம் நடந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானில் இருக்கிற ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில். கிபி 1646 இருந்து 1676 வரைக்கும் சேது சீமையை ஆட்சி பண்ண திருமலை ரகுநாத சேதுபதி மன்னர் தான் அந்த மன்னர். இந்த மன்னர் தான் திருப்புல்லானி கோவிலில் இருக்கிற காங்கேயம் மண்டபம், நுழைவாயில் மண்டபம், கண்ணாடி மண்டபம், தாயார் சன்னதி, பெருமாள் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, இந்த திருச்சுற்று மதில்கள், ராஜகோபுரம், சக்கர தீர்த்தம், கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய தீர்த்தம் இருக்கும். இவரோட ஆட்சி காலத்துல தான் இவ்வளவு கட்டுமானங்கள் இங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு தலசிங்க மாலை அப்படின்ற ஒரு நூல் சொல்லு. அடுத்ததா ஆட்சிக்கு வந்த கிழவன் சேதுபதி ஒரே நேரத்துல 30 கிராமங்களை இந்த கோவிலுக்கு தானமா கொடுத்திருக்கிறாரு. பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுலத்தூர் இதை சுற்றியுள்ள 30 கிராமங்கள் இந்த கோவிலுக்கு தானமா கொடுக்கப்பட்டிருக்கு. கிழவன் சேதுபதியை தொடர்ந்து வந்த முத்து விஜய ரகுநாத சேதுபதி, அவருடைய தம்பி, இவங்களும் திருப்புல்லானிலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ரகுநாதபுரம், வண்ணாங்குண்டு, தென்னம்பிள்ளை வலசை, கீரி வலசை, குத்துக்கல் வலசை இவைகளையும் இந்த கோவிலுக்கு தானமா கொடுத்திருக்கிறாங்க. 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த கோவிலை இடைக்கால பாண்டியர்கள் கட்டியிருப்பாங்கன்னு நம்பப்படுது. 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுல ஆரம்பிச்சு 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இந்த கோவில நீண்டுகிட்டே இருக்கு. இன்னும் இந்த கோவில்ல படியெடுக்கப்படாத கல்வெட்டுகளும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்கிற மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கொடுத்த நிலதானம். திருப்புல்லானில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பெரியபட்டினத்துக்கு இந்த முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அங்க இருக்கிற பள்ளிவாசலுக்கு நிலதானம் வழங்கின கல்வெட்டு இந்த கோவில்ல இருக்கு. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த நடராஜர் சிலை கண்டெடுக்கப்பட்டதும் இதே பெரியபட்டினம் ஊர்ல தான். இந்த சிலை இப்போதைக்கு எக்மோர் மியூசியத்துல இருக்கு. இதே முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சையை தீ வச்சு கொளுத்தினான் இல்லையா, அதை பத்தின வரலாறும் இந்த கோவில்ல கல்வெட்டா இருக்கு. வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டிய ஒரு கோவில். இந்த கோவிலோட கட்டிடக்கலை மிகவும் சிறப்பா இருக்கும். பெரும்பாலும் இந்த கோவில்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற தூண்கள் மண் தூண்களா தான் இருக்கும். யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.